எப்பவும் போல் இன்றைக்கும் நான் உங்ககிட்ட கதை சொல்ல தான் வந்திருக்கேன். இன்றைக்கி நான் பேய் கதை சொல்ல போகிறதில்ல. வேறு என்ன கதை சொல்ல போகிறேன்னு பார்க்குறீங்களா? பேய் கதை சொல்ல போகிறதில்ல. பேயை பற்றின கதை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அது என்ன பேய்னா, அந்த பேயோட பேர் தான் ஹந்து ராயா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஹந்து ராயாவை பற்றி தான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த ஹந்து ராயாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஹந்து ராயாவை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன்ல. இந்த ஹந்து ராயா ஒரு மலாய் பேயின்னே சொல்லலாம். மலேசியா, இண்டோன்னு இந்த இடம்லாம் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் இந்த ஹந்து ராயாவை சில வேலைகளுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹந்து ராயா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இது ரொம்பவே பெரிய உருவமாக தான் இருக்கும். அது உடம்பு முழுக்கவே கருப்பாக, அது மட்டும் இல்லை உடம்பு முழுக்கவே முடிகளாக தான் இருக்கும். அந்த முடியெல்லாம் சாதாரண முடியாக இருக்காது, ரொம்பவே நீளமான முடியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த ஹந்து ராயாக்கு பல்லு இருக்கு இல்லையா, அந்த பல்லில் சாதாரண நீட்டு பல்லாக இருக்காது, ரொம்பவே நீளமாக கூரை பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும். அதோட கண்ணு கூட ரொம்பவே பெருசாக, அந்த கண்ணு எப்பவுமே சோப்பு கலரில் தான் இருக்கும் அந்த ஹந்து ராயாவுக்கு. இந்த ஹந்து ராயா பேய் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். மலேசியாவில், இந்தோனேசியாவில் இருக்கிறவங்க சில பேர் இதை சில வேலைகளுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அது எதுக்குன்னா, இது ஒரு மலாய் பேயின்னு கூட நான் சொல்லியிருக்கேன். அது ஏன்னா மலாய்க்காரவங்களுக்கு இந்த பேயினா ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இந்த பேய் ஒரு ராஜ்யனான பேயின்னு சொல்லுவாங்க. ராஜ்யன்னா தெரியும் இல்லையா? ராஜ்யன்னா தமிழில் எப்படி சொல்கிறதுனா ஐயோ எனக்கு சொல்ல தெரியலையே, நல்ல வேலைக்காரங்களா இல்லை, என்ன வேலை கொடுத்தாலும் செய்வாங்க. ராஜ்யன்னா பொறுப்பான வேலைக்காரங்களா, ஐயோ எனக்கு தெரியல, அது தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. மலாயிலே நான் சொல்லிடுறேனே, ராஜ்யனான ஒரு வேலைக்காரங்கன்னு இந்த ஹந்து ராயாவை அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க இதை வேலை வாங்குவாங்க. அவங்க நினச்சிப்பாங்க அவங்களுக்கு தான் அடிமையாக இந்த ஹந்து ராயா இருக்குன்னு. ஏன்னா அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. அவங்க மட்டும் இல்லை, அவங்க குடும்பமே சரி, ஜென்ரேஷனே இந்த ஹந்து ராயாக்கு அடிமைங்களாக தான் இருந்திருக்காங்க. இந்த ஹந்து ராயாக்கு குடும்பம் முழுக்கவே அடிமையாக இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை நான் உங்கள்கிட்ட அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னுக்கு இந்த ஹந்து ராயா வேலைக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்ல. கூப்பிட்டு உடனே நீ வேலை செய்யின்னு சொல்லிலாம் அந்த ஹந்து ராயாவை வேலை வாங்க முடியாது. ஏன்னா அது ஒரு பேய் இல்லையா. அதை எப்படி இவங்க வேலை வாங்கணுன்னா முதல்ல இல்மு ஈத்தம் இருக்கு இல்லையா, அதாவது பிளாக் மேஜிக் போமு மூலியமா இந்த ஹந்து ராயாவை விடாமல் 3 நாள் அதுக்கான அந்த போமோ வேலைகள், அதாவது பிளாக் மேஜிக் பண்ணி தான் இந்த ஹந்து ராயாவை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஹந்து ராயா அந்த போமோ பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள ஏற்றுக்கணும். அது ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் இவங்க கூட வரும், இவங்க சொல்கிறத கேட்கும். அது மட்டும் இல்லை, அதுவும் சில கண்டிஷனுக்கு போடும். எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொன்னால் மட்டும்தான் அந்த ஹந்து ராயா இவங்க கூட வரும். பிளாக் மேஜிக் மூலிமா ஒரு ஆள் அந்த ஹந்து ராயாவை அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாருன்னா, அந்த ஹந்து ராயாவுக்கு அவர் பாஸ் ஆயிடுவார். பாஸ்னா முதலாளிலாம். அவருக்கு அந்த ஹந்து ராயா ஒரு அடிமை மாதிரியே இருக்கும். அவர் என்ன சொன்னாலும் அந்த ஹந்து ராயா கேட்கும். இந்த ஹந்து ராயாவை ரொம்ப வசியம் பண்ணி கூட வச்சுக்கிட்டது யாருன்னா அப்போ ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கம்பூங்கில் வாழ்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ரொம்ப பேர் இந்த ஹந்து ராயாவை வசியம் பண்ணி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. அது ஏன்னா அப்போ வாழ்ந்தவங்க ரொம்ப என்ன வேலை செய்வாங்கன்னா, விவசாயம் தான் பார்ப்பாங்க. அந்த விவசாயத்துக்காக தான் இந்த ஹந்து ராயாவை பிளாக் மேஜிக் மூலிமா இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க. ஏன் இந்த ஹந்து ராயாவை விவசாயம் பண்ணுறவங்க அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்கன்னா, விவசாயம் பண்ணுறவங்க அவங்க வயலில் அவங்களே இறங்கி ஒரே ஆளாக வேலை பார்க்க முடியாது இல்லையா. ஏன்னா ஒரு ஆள் 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுருக்க போகிறதில்ல, நிறைய ஏக்கர் கணக்கில் வச்சுருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆளுங்களுக்கு காசு கொடுத்தது வேலை வாங்கினா காசு செலவாகும். அது மட்டும் இல்லை, அப்போ வாழ்ந்தவங்களாம் அந்த அளவுக்கு எல்லாரும் வசதியானவங்க கிடையாது. ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க தான். சில பேர் தான் வேலைக்கு ஆளுங்களை வச்சு சம்பளம் கொடுப்பாங்க, அதாவது கூலி கொடுத்து வேலை செய்வாங்க. இந்த சம்பளம் கொடுக்க முடியாதவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹந்து ராயாவை போமோ மூலியமா வசியம் பண்ணி கூட்டிட்டு அந்த ஒரே ஒரு பேயை வச்சு அவ்வளோ ஏக்கர்லேயும் வேலை வாங்குவாங்க. இது ஒரே நாள் நைட்லேயே அவ்வளோ வேலையும் செஞ்சு முடிச்சிடும் இந்த ஹந்து ராயா.
அவங்க ஒரே ஒரு இப்போ எப்படி சொல்கிறது, நான் வந்து இந்த வயலில் வந்து இந்த நெல்லெல்லாம் குத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க ஒரு நெல் எடுத்து குத்திட்டு வந்தால் மட்டும் போதும். மறுநாள் போய் பார்த்தா 7-8 ஏக்கரா, எனக்கு அந்த ஏக்கர் கணக்கு சரியாக சொல்ல தரல, அவ்வளோ ஏக்கர்லேயும் இந்த அந்துரையா உழுதா சொல்லுவாங்க, அந்த வயல் வேலைலாம் செஞ்சு முடிப்பாங்களா, அவ்வளவும் இந்த அந்துரையா நைட்டோட நைட்டாக செஞ்சு முடிச்சிடும். அது மட்டும் இல்லை, ஆடு மாடுலாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே இது வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புவாங்க இல்லையா, இந்த ஆடு மாடுங்களோடையே போய் பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு கரெக்டாக கூட்டிகிட்டு வந்துடும் இந்த அந்துரையா. ஆள் கூட அந்த அளவுக்கு வேலை செய்ய மாட்டாங்க, இதோட வேலை அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த அந்துரையா பேய் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, 100-200 பேர் செய்யக்கூடிய வேலையை கூட இந்த ஒரே ஒரு பேய் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடும். அதனால தான் அப்போ வாழ்ந்த ரொம்ப பேர் வந்து இந்த அந்துரையாவை வச்சுருந்தாங்க, அவங்களோட பணத்தை மிச்சம் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லை, இது இருக்கிற வீட்டில் வந்து அந்த பாஸ் இருக்கார் இல்லையா, அவருக்கு பண வரவு கூட ரொம்பவே நல்லா வரும். இதுதான் அவ்வளோ வேலை செய்யுது இல்லையா, அது மூலியமாகவும் வரும், இதுவே வரவும் வைக்கும். இந்த அந்துரையா வந்து வெறும் காட்டு வேலை வயல் வேலை மட்டுமே பார்க்காது, இது இருக்கிற வீட்டில் எல்லா வேலையும் கூட இந்த அந்துரையா தான் செய்யும். இது இருக்கிற வீடு வந்து இப்போ கம்பவுண்டு சொல்லலையா, அப்போ இருக்கிறவங்களாம் எஸ்டேட்டில், அதாவது கம்பவுண்ட் சுற்றி காடு மரங்க எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல இந்த ஏக்கருங்களுக்கு நடுவில் வீடு இருக்கும் இல்லையா, எவ்வளோ மரங்கள் நடுவில் அந்த ஒரு வீடு இருந்தாலும் அந்த வீட்டு கீழே அந்த மரத்தோட ஒரு இலையை கூட பார்க்க முடியாது, அவ்வளோ சுத்தமாக இருக்கும். ஏன்னா இந்த அந்துரையா அந்த அளவுக்கு டேக் கேர் பண்ணும். இந்த மாதிரியான வீடுங்கள்லாம் விஷயம் தெரிஞ்சவங்க பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த வீட்டில் அந்துரையா இருக்குன்னு. இந்த அந்துரையாவை வச்சிருக்கிறவங்க ஒரு நாள் கூட அவங்க வீட்டில் இருக்கிற அந்த மாட்டு தொரவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தொரவு மாட்டு கொட்டாவா, அதை வந்து க்ளீன் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா வந்து விடியறதுக்கு முன்னுக்கே இந்த அந்துரையா அந்த வேலையை பர்ஃபெக்டாக முடிச்சிடும். வீட்டை எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கோ அதே மாதிரி அந்த மாட்டு தொடவுமா மாட்டு துருவுமா எனக்கு சரியா தெரியல, அந்த மாட்டு கொட்டாயினே சொல்லிடுறேன்னு, அந்த மாட்டு கொட்டாயும் அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கோம் இந்த அந்துரையா. இவ்வளோ வேலையும் செய்கிற இந்த அந்துரையாவுக்கு அந்த ஓனர் இருக்கார் இல்லையா, அந்த அந்துரையாவை வசியம் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஆள், அவர் வந்து வருஷத்துக்கு ஒரே ஒரு சிகரெட்டு தான் கொடுப்பாரு. அந்த ஒரே சிகரெட்டை பிடிச்சிட்டு வருஷம் ஃபுல்லாக அந்த அந்துரையா வேலை செய்யுமா. அந்த சிகரெட்டை கூட எப்படி கொடுப்பாங்கன்னா, அது இருக்கிற வீடு இருக்குல்லையே, அவங்க இருக்கிற வீட்டில் தானே அது இருக்குது, அந்த வீட்டுக்கு அடியில் ஏதாவது ஒரு மூலையில் வந்து சொருகி வச்சுருவாங்களாம். இவர் வந்து நைட்டில் அந்த சிகரெட்டை எடுத்து எங்கேயாவது உக்காந்து பற்ற வச்சிட்டு இருக்குமா. இப்போ தான் என் ஃபோனு சத்தம் போடும். அது ஒரே ஒரு சிகரெட்டை பிடிச்சிட்டு வருஷம் ஃபுல்லாக வேலை செய்யுமா. அது மட்டும் இல்லை, பிளாக் மேஜிக் மூலியமா அதுக்கு வந்து சில சாப்பாடுங்களும் கொடுக்கணுமா. அதோடு சேர்த்து இந்த ஓனர் இருக்கார் இல்லையா, அதோட பாஸ், அவரோட ரத்தத்தையும் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா அது ரொம்பவே கோபப்பட்டு இவங்களே மக்கான் பண்ண ஆரம்பிச்சிருமா. இந்த அந்துரையாக்கு இன்னொரு பழக்கமும் இருக்குது. அது என்னன்னா, இது வந்து நினச்ச நேரத்துக்கு வந்து இதோட உருவத்தை இதனால மாற்றிக்க முடியும். இப்போ ஒரு ஆடு மாடு கோழி ஆகணும்னு நினச்சிச்சின்னா அடுத்த செகண்ட் இதனால அந்த உருவத்துக்கு மாற முடியும். இந்த அந்துரையா அது இருக்கிற வீட்டில் வந்து எப்போவுமே இந்த ஆடு மாடு இந்த உருவத்தில் அது இருக்காது. நார்மலாக ஒரு மனுஷன் உருவத்தில் தான் இது இருக்கும். யாராவது பார்த்தா ஒரு வேலைக்காரன் ஒரு வீட்டில் எப்படி இருக்காங்க அந்த மாதிரி தான் இந்த அந்துரையா இருக்கும். இது நார்மலாக ரொம்ப யாரோட உருவத்தை எடுக்கும்னா, அந்த ஓனர் இருக்கார் இல்லையா, அதோட பாஸ், அந்த உருவத்தை தான் இது ரொம்ப எடுக்கும். அப்படி அவரோட உருவத்தை எடுத்ததுக்கப்புறம் அந்த ஆள் வந்து அந்த அந்துரையா முன்னுக்கும் சரி மற்றவங்க கண்ணு முன்னுக்கும் சரி வரவே கூடாது, ஒளிஞ்சு மறைஞ்சி தான் இருக்கணும். அதையும் மீறி இது முன்னுக்கு வந்து நின்று கேள்வி கேட்டால் இதோட கோபத்துக்கு ஆளாயிருவாங்க. அது வந்து ரொம்பவே பேய் பிடிச்ச மாதிரி கோவப்படுமா. கோவப்படுறது மட்டும் இல்லை, முன்னுக்கு நின்று கேள்வி கேட்குறவனை தூக்கிடுமா இந்த அந்துரையா. என்னத்தான் அவங்க சொல்கிறத கேட்டு இது பண்ணாலும் ஆரம்பம் நான் சொன்னேன் இல்லையா சில கண்டிஷன் போடுவாங்கன்னு, அதெல்லாம் இதில் வரும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க உருவத்தை மாற்றி நிற்கும் போது கூட இந்த ஆள்னால அந்த பேயை வந்து கேள்வி கேட்க முடியாது, அவர் மறைஞ்சி நிற்கிறாரு. அப்படி தான் நின்றும் ஆகணும், வேறு வழியும் இல்லை அவங்களுக்கு. ஏன்னா பேயை கூப்பிட்டு வந்திருக்காங்க இல்லையா.
உருவத்தை மாத்துறதோட நிறுத்திக்காது இந்த அந்துரையா. உருவத்தை மாற்றின பிறகு அந்த ஆளோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டேயே இந்த ஆள் மாதிரி இந்த அந்துரையா அடிக்கடி போயிட்டு வருமா. இதெல்லாம் தெரிஞ்சு கூட இன்னமும் இந்த அந்துரையாவை போமு பண்ணி கூட வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா எனக்கே புரியல, யாருனால ஜீர்ணிக்க முடியும் இதெல்லாம். இருந்தாலும் பரவாயில்லன்னு இன்னமும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற ஆள் இருக்க தான் செய்கிறாங்க இங்கே. நான் வீடியோ ஆரம்பிக்கும் போதே உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, அவங்க ஜென்ரேஷன் முழுக்க இந்த அந்துராயாக்கு அடிமண்ணு. அது எப்படின்னா, இந்த அந்துராயாவை போமு பண்ணி கூட்டிகிட்டு வரும்போதே அவங்க சில அக்ரிமெண்ட் போடுவாங்க சொன்னேன் இல்லையா. அது என்னன்னா, இந்த அந்துராயாவை கை விடாமல் தலைமுறையாக அவங்க பார்த்துக்கிறதா சொல்லி வாக்கு கொடுத்து தான் இந்த அந்துராயாவை கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படி கூட்டிகிட்டு வர்றவருக்கு வயசாகி அவர் சாகிற நிலைமை வர்றதுக்கு முன்னாடியே அவர் குடும்பத்தில் அவருக்கு பிறந்த பையனுங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த அந்துராயாவை பற்றி சொல்லி கை மாற்றி கொடுக்கணும். கை மாற்றி கொடுக்கறது மட்டும் இல்லை, அதை எப்படி பார்க்கணும், அதுக்கான சாப்பாடு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து ஒரு ஆளை ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் இவங்க இறந்து போகணும். அப்படி அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா, அதாவது சொல்லி கொடுக்காம இறந்து போயிட்டாங்க, இந்த அந்துராயா இருக்கிறதே அந்த குடும்பத்துக்கு தெரியலன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆளாக இந்த அந்துராயா மக்கான் பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்த முதலாளியை அந்த அந்துராயாவுக்கு ரெடி பண்ணி தான் ஆகணும். ரெடி பண்ணாமல் இறந்தும் அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. இந்த அந்துராயா இறக்கவும் விடாது. அப்படி இறக்குறவங்க ரொம்பவே கொடூரமாக வலி வேதனையோடு தான் இறந்து போவாங்க. இந்த அந்துராயாவை வச்சிருக்கிறவங்க நோமெல்லாம் நல்ல சாவே வராதான். ரொம்பவே கொடூரமாக இழுத்துக்கிட்டு வாடை எடுத்து நாத்தம் பிடிச்சி தான் செத்து போவாங்களாம். இப்படி வம்சம் முழுக்க இந்த அந்துராயா வருதுன்னா, ஏன்னா இதுக்கு தான் சாவே கிடையாது. மனுஷனாக இருந்தால் தான் பிறந்து சாக முடியும். இது நார்மலாகவே ஒரு பேய் தானே. இதுக்கெல்லாம் ஆயுள் 2000 வருஷம் 3000 வருஷம் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும் போது மனுஷங்களால அத்தனை வருஷம் வாழ முடியுமா? முடியாது இல்லையா. இப்போ இருக்கிறவங்களுக்கு 60 வயசு 70 வயசு இவ்வளோ தான். இந்த காலம் முடியறதுக்குள்ளேக்கே அதுக்கான அடுத்த பாஸை ரெடி பண்ணி ஆகணும். அதெல்லாம் அந்த அந்துரையோட கண்டிஷன் போடும் இல்லையா, அதில் இதுவும் ஒன்று. அப்படி அவங்க அதெல்லாம் ரெடி பண்ணாமல் இறந்து போயிட்டாங்கன்னா குடும்பத்தையே அழிக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, அவங்கள அது சாகவும் விடாது. சாக விடாமல் அந்த பிழுத்துக்கிட்டு கலப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சாகவே முடியாமல் ரொம்பவே கொடூரமாக நரக வேதனை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே இறந்து போனாலும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இறந்து போவாங்க. இந்த அந்துராயாவை இப்போவும் சில பேர் பூமி மூலியமாக அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் இப்போ யார் ரொம்ப இதெல்லாம் செய்கிறாங்கன்னா, இந்த தோட்டங்கள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, இந்த வாழைத்தோப்பு, இந்த டொரியான் தோப்புலாம் இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் இந்த அந்துராயாவை வச்சுருப்பாங்க. ஏன்னா நைட்டில் திருடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுலேருந்து அவங்களோட அது எப்படி சொல்கிறது, அவங்களோட தோப்பை பாதுகாத்துக்கிறதுக்குனா ஆளுங்களை வச்சு வேலை செய்ய முடியாது. அவ்வளோ பெரிய தோப்புக்குள்ளே எந்த சைடில் வேணாலும் ஆளுங்க வரலாம். அதனால இந்த ஒரே ஒரு அந்துராயா இருந்தால் போதும், நீங்கள் எந்த சைடில் காலை வச்சு உள்ளே வந்தாலும் அடுத்த நிமிஷமே அது உங்கள் முன்னுக்கு நிற்கும். அந்த மாதிரி நிறையா பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் ஒருத்தர் ஷேரோ பண்ணியிருக்காரு. இவர் போனது வாழைத்தோப்புக்கோ டொரியான் தோப்புக்கோ கிடையாது. இவர் போனது ஒரு கிளாப்பஸா வீட்டுக்குள்ளே. அவர் எதுக்கு போனாருன்னு சொல்லலை, அங்கே நடந்ததை மட்டும் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் போனது மத்தியானம் 12 மணிக்கு. அவர் அந்த கிளாப்பஸா வீட்டுக்குள்ளே போய் கொஞ்ச நேரத்துலேயே ரொம்பவே பெரிய ஒரு சத்தம், காட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்கு. இவர் திரும்பி பார்த்தோன்னே நான் முன்னாடி சொன்னாலே அந்த கொடூரமான உருவம், அதே உருவத்தில் இந்த ஆள் முன்னுக்கு அந்த அந்துராயா நின்று இருக்கு. அதை பார்த்தோன்னே அவன் அங்கே நிற்பானா நிற்க மாட்டானையா தலை தெறிக்க அங்கேருந்து ஓடி இருக்கான். 2-3 நாள் எந்திரிக்க முடியாத அளவுக்கு காய்ச்சல், உடம்பு சரியில்லாமல் போச்சு. உடம்பெல்லாம் சரியான பிறகு அக்கம் பக்கத்தில் அந்த கிளாப்பஸா வீட்டுக்கு பக்கத்துங்கள்லாம் ஆளுங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்டலாம் விசாரிக்கும் போது அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ பார்த்தது உண்மைதான், இந்த கிளாப்பஸா வீட்டோட ஓனர் உள்ளுக்கு ஒரு அந்துராயாவை வச்சிருக்காருன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் இன்னொன்று இந்த அந்துராயாவை பற்றி சொல்ல மறந்துட்டேன். இந்த ஆளே இல்லாத இந்த காட்டுங்களில் இந்த கிளாப்பஸா வீட்டு உள்ளுக்கெல்லாம் இந்த அந்துராயா இருக்கிற இடத்துல போனீங்கன்னா அது இருக்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, இந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, இந்த உருளைக்கிழங்கு இந்த மண்ணிக்கிழ மரளவள்ளி கிழங்கா, அதெல்லாம் நெருப்பில் வாட்டுனா என்ன மாதிரி ஒரு வாடை அடிக்கும். அந்த வாசம், அந்த கிழங்கு எரிக்கிற வாடை, இந்த சுருட்டு சிகரெட்டு இந்த வாடெல்லாம் ஆளே இல்லாத காட்டுங்கள்லேருந்து வந்துச்சுன்னா இந்த அந்துராயா அந்த இடத்துல இருக்கிறதா அர்த்தம்.
ஒரு மலாய் லேடி கூட அவங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த அந்துராயாவை பற்றி அவங்க அப்பாவோட அப்பா, அதாவது அவங்க தாத்தா வந்து இந்த அந்துராயாவை வச்சுருந்துருக்காரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரை அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற நிலத்துல புதைச்சிருக்காங்க. இப்போவும் கம்பத்துங்களில், அதாவது கம்புங்களில் அந்த வழக்கம் இருக்குது. நிலம் இருந்தால் அவங்களாம் அங்கேயே புதைச்சிருவாங்க. இப்போ தான் குப்பை தொட்டிலாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க உருட்டிகிட்டு இருக்காங்க. சத்தம் கிடுச்சுன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, நான் சொல்கிறது கேளுங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன், அவங்க இறந்து போனவங்களாம் அவங்க நிலத்துக்கிட்டே புதைப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி புதைச்சி வச்சதுக்கப்புறம் இந்த அந்துராயா வந்து ரொம்பவே வயசான தோற்றம். ஒரு 200-300 வயசு இந்த மாதிரி இருக்குமா அந்த அந்துராயாக்கு. அது வந்து தினமும் நைட்டில் அந்த இறந்து போய் புதைச்சாங்க இல்லையா அந்த கல்லறை, அதில் போய் உக்காந்துக்குமா. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த அந்துராயாவை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியாதது ஏதாவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற உங்கள் யாருக்காவது தெரிஞ்சிருந்தா அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் மூலிமா சொல்லலாம், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும்